ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணிடலாமா? எஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற லெசன் வந்து சவுண்ட், ஒலி அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போறோம். ஸோ வி ஆர் ஹியரிங் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் இன் அவர் டே டு டே லைஃப். ஓகேயா? ஸோ டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் மீன்ஸ் வாட் ஆர் த கைண்ட்ஸ், what are the differences? Different kinds means what are they? Music sound. It is very interesting also. Music sound means different kinds of musics we are hearing. Okay, yeah. So the instrumental music or vocal like that, and then thundering and thunder sound also different, and then chirping of birds and mewing cats and rustling of leaves. These are all the different kinds. Okay, so இப்போ நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஒலிகளும் வேறு வேறு விதமாக இருக்கு. ஒண்ணு எப்படி இருக்கும், நமக்கு பிளசண்டா இருக்கும். ஒரு சில சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப வி காண்ட் ஹியர் தட், நம்மளால அதை பேர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான சவுண்டும் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு சவுண்ட்ஸ் ஒவ்வொரு விதமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சவுண்ட் ஹாஸ் த டிஃபரெண்ட் பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சவுண்ட் அப்படின்னு சொன்னா ஹவு the sound is produced. Actually the sound is a mechanical wave. Okay, yeah. Sound is a மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னே சொல்லலாம். ஓகேயா? சவுண்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம அதுக்கு உண்டான ஒரு டெஃபனேஷன் அப்படின்னு சொன்னா எஸ், this is the right definition அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, so mechanical wave, it needs different kinds of medium to propagate. Okay, how the sound is propagate with the help of air, water or stale material. Okay, yeah. So with the help of these material, the sound is propagate. So propagation of the sound means the sound move from one place to another place. It needs some medium, and the sound wave, it's dependent the frequency and then wavelength and velocity. ஓகேயா? ஸோ ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன சொல்லலாம், சவுண்ட் வேவ் அப்படின்னு சொல்றதே எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்னலாம் தேவை, எது இருந்தா அது மூவ் ஆகும்னு சொன்னா ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் வேவ்லென்த் அண்ட் வெலாசிட்டி. இது எல்லாமே அதுல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் கைண்ட்ஸ். இந்த அலை நீளம் அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியும், அதுல நம்ம எப்படி அது அலையாக நகர்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். So sound is basically, it is the longitudinal wave. So already we described sound is a mechanical wave. Longitudinal wave means how it is move means it's vibrate, the direction is the to and fro direction அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? So production of sound அப்படின்னு சொன்னா sound is produced when an object set to vibrate. Okay, yeah. So how the sound is produced. So sound production அப்படின்னு சொன்னா sound is produced. எப்படி அது நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய வைப்ரேஷன். ஓகே, சோ ஒரு ஆப்ஜெக்டை என்ன பண்றோம், நம்ம வைப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னாதான் என்ன ஆகுது, சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் when vibrate one object. So vibration means it is in rapid condition, that is to and fro action. ஓகேயா? சோ the to and fro அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னும் பின்னும் நகர்கிறது. அப்படி நம்ம என்ன ஆகும், to and fro அப்படின்னு சொல்லும் போது முன்னாடியும் பின்னாடியும் அதிர்வடையும் பொழுதுதான் என்ன ஆகும், நமக்கு அந்த இடத்துல சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் தென் சவுண்ட் இஸ் ஆல்சோ move in that place also. So அந்த to and fro motionல தான் நமக்கு ஒரு பார்ட்டிகிள் என்ன ஆகும், அந்த சவுண்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி வைப்ரேட் பண்ணக்கூடியது. அந்த அதிர்வுனாலதான் நமக்கு சவுண்ட் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். Those substance through the
sound transmitted called the medium. How the sound is transmitted, how they move from one place to another place, that is called as transmission. They need some medium, that is steel material or water or air, but it's not in same wavelength in this medium. எல்லாத்துலயும் ஒரே மாதிரியான சவுண்ட் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நாட் பாசிபிள். ஸோ ஏர் அப்படிங்கும் போதுதான் ஈஸியா நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகி அந்த சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா கேட்கும். The sound moves through the medium from the point of generation to the listening can understand the production of that wave. Okay, so எந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல சவுண்ட் வருதோ கண்டினியூஸா என்ன ஆகும், ஒரு இடத்துல சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு இதை நம்ம வைப்ரேட் பண்றோம்னா கண்டினியூஸ்லி இட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகும், நமக்கு மூவ் ஆகிதான் அந்த சவுண்ட் அப்படிங்கிறது சவுண்ட் ப்ரொடக்ஷன் அலை வடிவில் நமக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல இருந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் கன்வே பண்ணிட்டு அது என்ன ஆகும், நம்மளுடைய பிளேஸ் நம்மளுடைய இயருக்கு ரீச் ஆகும். திஸ் இஸ் த டிரான்ஸ்மிஷன். இதுதான் நமக்கு ரைட்டா என்ன ஆகுது, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு எவ்வாறு மூவ் ஆகுது அப்படிங்கறதுக்கு உண்டான ஒரு main concept. So the production of sound is produced when an object said to vibrate. Vibration is a kind of rapid to and fro action அப்படின்னு எடுத்துக்கலாம். So to and fro action நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் நகரக்கூடிய ஒரு மோஷன், நமக்கு அந்த ஒரு அலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு எண்ட்ல நம்ம என்ன ஆகும், டூ அண்ட் ஃப்ரோ மோஷன்ங்கிறது ஒரு பார்ட்டிக்கல் அந்த இடத்துல மூவ் ஆகி சுத்தியும் அந்த வைப்ரேஷன்ங்கிறது கண்டினியூஸா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன் திஸ் லெசன் தெர் ஆர் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். வித் த ஹெல்ப் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் we can understand how the sound is produced, how the sound is transmitted, எப்படி ஒலி உருவாகுது, எப்படி அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படிங்கிறது எல்லாமே சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணிருக்கலாம், இதுல தெரிஞ்சுக்கலாம். So this is the first experiment in your book. So this one small boxes. Yes, I tightly hold that number of rubber bands in this part. Okay, yeah. Just I pluck the rubber band. So just hear the sound. The sound is produced when I pluck. அந்த ரப்பர் பேண்டை என்ன பண்ற, இழுத்துட்டு விடும்பொழுது வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகுது, இட் கிரியேட்ஸ் humming sound. The humming sound is produced in this place when I pluck that. When I pull the rubber band, the humming sound I heard. So it's not clear. நான் இப்ப இதை இழுத்துட்டு விட்டதுக்கு அப்புறமும் ஒரு 1 or 2 seconds I heard that sound. இதனுடைய வைப்ரேஷன் see here, இது வைப்ரேட் ஆகுது இல்லையா, அந்த வைப்ரேஷன் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் அந்த சவுண்ட் அப்படிங்கிறது ஐ கேன் ஹியர், என்னால கேட்க முடிகிறது. சோ இந்த சவுண்ட், இந்த ரப்பர் பேண்டை நான் என்ன பண்றேன், புல் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரப்பர் பேண்ட் என்ன ஆகுது, வைப்ரேஷன் ஆகி அந்த இடத்துல சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு உருவாகுது. So this is the first experiment. So the plucking of the rubber band, it starts vibrating. Definitely we can hear the humming sound. So அது எந்த அளவுக்கு அது வைப்ரேட் ஆகுதோ, ஜஸ்ட் நான் லைட்டா பிளக் பண்ண அப்படின்னு சொன்னா சடன்லி இட் வில் பி ஸ்லோ. அது என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நான் பிளக் பண்ணேன், ஃபுல்லா அதை இழுத்துட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது the humming sound it will be extended. இன்னும் ஒரு 1 or 2 minutes அது அதிர்வடைஞ்சு முடியற வரைக்குமே, வைப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே I can hear the humming sound. So இந்த இடத்துல என்ன ஆகுது, வைப்ரேஷன் மூலமாக நமக்கு அந்த நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கோம், இந்த டு அண்ட் ஃப்ரோ ஆக்ஷன்ல நம்ம இந்த இடத்துல ஒலி எவ்வாறு உருவாகிறது, அதிர்வடைகிறது, அந்த வைப்ரேஷன்ங்கிறது இந்த இடத்துல கிரியேட் ஆகுது இல்லையா. ரப்பர் பேண்டை பிளக் பண்ணி விடும்பொழுது அந்த ரப்பர் பேண்ட் என்ன ஆகுது, வைப்ரேட் ஆகிதான் நமக்கு சவுண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ த ஹம்மிங் சவுண்ட் ஸ்டாப்ஸ் as soon as the rubber band stops the vibrating. அந்த நமக்கு இந்த இடத்துல ரப்பர் பேண்ட் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நமக்கு அந்த ஹம்மிங் சவுண்ட் அப்படிங்கிறது. ஸோ இட் கன்ஃபர்ம்ஸ் த சவுண்ட் ப்ரொடியூஸ் த வைப்ரேட்டிங் பார்ட்டிகிள்ஸ். அப்ப வைப்ரேட்டிங் பார்ட்டிகிள்ஸ்னா நம்ம இந்த இடத்துல எந்த அளவுக்கு அந்த
பொருளாகப்பட்டது வைப்ரேட் ஆகுதோ அது வரைக்கும் நமக்கு அந்த சவுண்ட் அப்படிங்கிறது கேட்க முடியும். ஸோ this kind of vibration is stringed musical instruments like guitar, veena, violin. These are all the wire instruments. கம்பி கருவிகள் சொல்லுவோம். நம்ம அந்த வீணையில எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த கம்பியை இழுத்து அதுல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மியூசிக்ங்கிறத நமக்கு என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேயா? சோ இந்த இடத்துல நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஒயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகுது, ஒரு வீணா அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பொசிஷன் இருக்கும். இதுல என்ன ஆகுது, சின்ன சின்ன கம்பிகள் இருக்கும். அல்லது வயலின் அப்படின்னாலும் எல்லாமே அது கம்பி கருவிகள். கிட்டார் அப்படிங்கிறதும் சோ அந்த வயர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கம்பியை வச்சுதான் அந்த இடத்துல மியூசிக் அப்படிங்கிறத அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. So this is the first experiment. Okay, so இதுல different kinds of hertzes இருக்கு. ஒவ்வொன்றுமே நமக்கு அதனுடைய frequency-ய பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய frequency அப்படிங்கிறது அது எவ்வாறு நம்மளால கேட்க முடியும் அப்படிங்கிற அளவு. ஓகே, so 20 hertz அப்படின்னு சொல்லுவோம் மினிமம். ஓகேயா? சோ நம்மளால கேட்கக்கூடிய ரேஞ்சஸ் அப்படின்னு சொன்னா 20 hertz to 20 kHz அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இதுதான் நமக்கு நார்மலான ரேஞ்ச். சோ பிலோ 20 Hz அப்படின்னு சொன்னா below 20க்கு கீழே நம்ம வரும்போது that is called as infrasonic அப்படின்னு சொல்லுவோம். above 20 kilohertz அப்படின்னு சொல்லும் பொழுது அல்ட்ராசோனிக் அப்படிங்கிற சொல்லுவோம். ஓகே, 20 to 20 கிலோஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நார்மலா நம்ம கேட்கக்கூடிய ஒரு வேவ் லென்த். இதுக்கு கீழே இருக்கிற சவுண்ட்னா வி காண்ட் ஹியர். அந்த சவுண்ட் எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. ஒரு சில விலங்குகளினுடைய ஒலிகள் அது நம்ம நமக்கு வந்து அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதெல்லாம் நம்மளால என்ன முடியாது, கேட்கவே முடியாது. ஸோ ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடிய சவுண்டும் நம்மளால கேட்க முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். தட் இஸ் கால்ட் அஸ் அல்ட்ராசோனிக் அண்ட் தென் இன்ஃப்ராசோனிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ சவுண்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மீடியம்ல தான் கண்டிப்பா என்ன ஆகும், ஃபுல்லா டிரான்ஸ்மிட் ஆகும். சோ நெக்ஸ்ட் ஒன், அடுத்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னா, ஒரு மெட்டல் ஷாலோ பேன் நம்ம எடுத்து அதுல என்ன பண்றோம், ஃபுல்லும் அந்த இடத்துல ஒரு சவுண்டை நம்ம என்ன பண்றோம், ப்ரொடியூஸ் பண்றோம். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அது எவ்வாறு வைப்ரேட் ஆகுது, அந்த வைப்ரேஷன் நம்மளால ஃபீல் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான். ஸோ கான் ஹேங் திஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து நான் ஹேங் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் ஐ ஷோ திஸ். ஸோ we can hear the sound in the bowl. நம்ம வந்து hollow bowl. so hollow bowl அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன பண்ண முடியுது, ஈஸியா சவுண்ட் கிரியேஷன் அப்படின்னு நம்மளால கிரியேட் பண்ண முடியுது. இது வந்து வைப்ரேட் ஆகிற வரைக்கும் இந்த சவுண்ட் கம்பேர்ட் டு த ரப்பர் பேண்ட் திஸ் சவுண்ட் இஸ் ஹையர். சோ இந்த பவுல் ஹாலோவா இருக்கு. மோரோவர் திஸ் இஸ் த ஸ்டீல் மெட்டீரியல். சோ வி கேன் ஹியர் த சவுண்ட் கிளியர்லி. சோ இந்த இடத்துல நான் வேகமா டச் பண்றேன் அப்படின்னு சொல்லி வைப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சவுண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல பவுல்ல நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சோ இப்போ நம்ம ஹாலோவா ஹேங் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அது வைப்ரேட் ஆகும். சோ அந்த வைப்ரேஷன்ல தான் நமக்கு என்ன ஆகுது, சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிரியேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. சோ வைப்ரேஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட், the sound is created on that area. சோ அப்ப அந்த பேனை நான் டச் பண்றோம், நம்ம வந்து வைப்ரேட் பண்ணும்போது சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ in this case vibration can be felt by touching the pan. நம்ம ஒரு பொருளை என்ன பண்றோம், அதிர்வடைய செய்யும் பொழுது அதனால என்ன ஆகுது, நம்மளால ஈஸியா அந்த வைப்ரேஷன் we can easily find out the vibration compared to the rubber band and this bowl. நம்ம ரப்பர் பேண்ட கம்பேர் பண்ணும்போது இந்த பவுல நான் வந்து என்ன பண்றேன், நல்லா வேகமா வைப்ரேட் பண்றேன்னு சொல்லும் போது இந்த வைப்ரேஷன்ங்கிறத என்னால என்ன பண்ண முடியுது, ஃபீல் பண்ண முடியுது இல்லையா. சோ த வைப்ரேஷன் கிரியேட் த சவுண்ட்ஸ். அப்ப நம்ம அந்த அதிர்வடையக்கூடியதுல தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, ஒலி அப்படிங்கிறத நம்மளால கேட்க முடிகிறது. ஓகேயா, திஸ் இஸ் த another experiment. and then one more experiments, water. இப்போ ஒரு பவுல்ல நம்ம வாட்டரை ஃபில் பண்ணிட்டு அதுல எவ்வாறு நமக்கு அந்த இடத்துல நீர் நமக்கு, what I told you, there are the sound want to move from one place to another place means they need some medium. Okay, yeah, what are the medium like, that is air, water, like that. Okay, so now taking a small amount of water in this plate, just I
touch the plate. ஓகேயா? சோ இந்த இடத்துல என்ன ஆகுது, மெட்டல் டிஷ்ல என்ன ஆகுது, நமக்கு வாட்டரை போர் பண்ணி அந்த எட்ஜ்ல நம்ம என்ன பண்றோம், சவுண்ட் கிரியேட் பண்றோம். சவுண்ட் கிரியேட் பண்ணும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியுது, எஸ் ஐ ஹியர் த சவுண்ட். கேன் யூ ஹியர்? உங்களால கேட்க முடியுதா? எஸ், டெஃபினெட்லி. சோ என்ன ஆகுது, இந்த இடத்துல நமக்கு சவுண்ட் கிரியேஷன் அப்படிங்கறத நிச்சயமா நம்மளால பார்க்க முடியாது. ஒலி உருவாகிறது. அப்ப இந்த இடத்துல ஒரு பொருளை நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரைக் பண்றோம், இல்ல டச் பண்றோம், வைப்ரேட் பண்றோம். சோ the sound is created as well as the water is also moved. ஒரு அலை வடிவுல தண்ணி, ஒரு ஒரு தூய்மையா நல்லா இருக்க தண்ணியில ஒரு கல்லை விட்டு எரிஞ்சோம்னா என்ன ஆகும், the waves are produced in that area. கல்லை விட்டு எரியும் போது அந்த இடத்துல எப்படி இருக்கும், மூவ் ஆகாம இருக்கக்கூடிய வாட்டர் கூட அந்த இடத்துல மூவ் ஆகும் இல்லையா? சோ that manner இங்க நான் வந்து இந்த பிளேட்டை வைப்ரேட் பண்ணும் பொழுது இதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகள், சோ இதுக்காக தான் ஒரு சின்ன சின்ன பிட்ஸ் நான் இந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன். ஏன்னா இதுல போட்டோ உங்களுக்கு கரெக்டா தெரியணுங்கிறதுக்காக. சோ இந்த என்ன ஆகுது, இதுல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் மூவ் ஆகுதா, சோ அந்த இடத்துல என்ன ஆகுது, நமக்கு அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது நம்மளால கரெக்டா ஃபீல் பண்ண முடியுது. சோ த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். த மூவ்மெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ்ங்கிறது நம்மளால கண்டிப்பா நகருது அப்படிங்கிறத பார்க்க முடியும். சோ இன் தீஸ் ஆக்டிவிட்டிஸ் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் when an object set to vibrate. நம்ம ஒரு பொருளாகப்பட்டது அதிர்வடையும் பொழுது என்ன ஆகுது, நமக்கு ஒலி என்பது உருவாகிறது. அதே போல அங்க இருக்கக்கூடிய பொருள்களும் அந்த இடத்துல அதிர்வடைகிறது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? சோ the sound produce the vibration propagation from one location to another location அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகே. So next also one interesting topic, that is propagation. Propagation அப்படின்னு சொல்றது எப்படி நம்மளால, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். Propagation of sound. This is the second topic. Propagation of sound means just I want to, my friend is in playground. Okay, yeah. So teacher is calling that friend. என்ன பண்றாங்க, டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுறாங்க, உங்க மூலமா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ ஆர் இன் கிளாஸ் ரூம். நீங்க கிளாஸ் ரூம் இருக்கீங்க, யுவர் ஃப்ரெண்ட் இஸ் இன் பிளே கிரவுண்ட். சம் distance, some are 1 or 2 meters or 10 meters or 20 meters, whatever it may be. So அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நீங்க கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் யூ கால் லவுடர். ரொம்ப சவுண்டா கூப்பிடணும். அப்படி கூப்பிடும் போது டெஃபினெட்லி the sound is reached to your friend. You are in, this is yourself. Okay, yeah. You are in classroom. Your friend. Your friend is in playground. Okay. So half kilometer. Okay. Half கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அல்லது ஒரு 100 மீட்டர் ஆர் 200 மீட்டர். 100 மீட்டர் இஸ் பாசிபிள். ஓகே. ஸோ ஒரு 100 மீட்டர் இடைவெளியில நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கீங்க. யூஆர் இன் கிளாஸ் ரூம், யுவர் ஃப்ரெண்ட் இஸ் இன் பிளே கிரவுண்ட். நீங்க இங்க இருந்து அவங்களை கூப்பிடுறீங்கன்னு சொன்னா டெஃபினெட்லி த சவுண்ட் வேவ்ஸ் இஸ் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும், நீங்க கூப்பிடக்கூடிய அந்த சவுண்ட் வேவ்ஸ், சவுண்ட் வேவ் மூலமாக ஒலி அலையாக நகர்ந்து என்ன ஆகுங்க, அந்த இடத்துல நீங்க கூப்பிடுறது நிச்சயமாக ஃப்ரெண்டால என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். ஓகேயா? So how your friend is able to hear your voice means because your sound travels from one place to another. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சவுண்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டா மூவ் ஆகுது. So the sound energy அப்படிங்கிறது one of the form of energy. Yeah, we are studying different kinds of energies like heat energy and then light energy, sound energy, mechanical energy. These are all the energies. One of the important energy is sound. So the sound energy is transmitted. So அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு என்ன தேவைன்னு நம்ம பார்த்தோம், air. So this is very important. Air is very essential to the transmission of சவுண்ட். ஒலி பரவுவதற்கு கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்றோம், காற்று மூலமாக நம்ம அது வந்து பரவுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா?
அதுக்கு கண்டிப்பா என்ன வேணும், ஒரு ஊடகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் மீடியம். ஸோ அப்ப அந்த இடத்துல டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது நமக்கு இப்படிதான் நடக்குது. ஸோ சாலிட் மெட்டீரியல்ஸ்ல மூவ் ஆகிறத விட நமக்கு லிக்விட் மெட்டீரியல்ஸ்ல என்ன ஆகும், நமக்கு அதுல இருக்கக்கூடியது சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ வாயு கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னும் குறைவா இருக்கும். இப்ப இதை தான் நம்ம சொல்றோம். ஸோ இப்ப இந்த இதுக்காக நம்ம எடுத்துக்க போற ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன சொல்லலாம், ஹாலோ ஸ்பேஸ்ல நமக்கு என்ன ஆகாது, நமக்கு வந்து அந்த சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது பாஸ் ஆகாது அப்படிங்கிறது தான். ஏதாவது ஒரு மீடியம் கண்டிப்பாக தேவை நமக்கு. சாலிட் அப்படின்னு நமக்கு வந்து சாலிட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டீல் பவுல்ல என்ன பண்ணோம், சவுண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ சாலிட்லயே நமக்கு பாஸ் ஆகும். அண்ட் தென் லிக்விட் அண்ட் தென் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாயு மூணுலுமே பாஸ் ஆகும். ஆனா நமக்கு ஏதோ ஒரு மீடியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஹாலோ ஸ்பேஸ்ல என்ன ஆகாது, ஒரு வெற்றிடத்துல என்ன நமக்கு ஒலி என்பது பரவவே பரவாது. ஸோ வாக்யூம் அப்படிங்கிறது தான் ஹாலோ சொல்லுவோம். கேன் நாட் டிராவல் இன் வாக்யூம் பிளேஸ், இட்ஸ் நீட் சம் மீடியம் லைக் ஏர் அப்படின்னு எடுத்துக்கலாம். So the sound travels in water and solid also. Speed of sound is more in solids than in liquids. It's very less in gases. So now we are going to see the experiment of bell jar experiment. Okay. One second. So this is the experiment. இப்ப நம்ம பார்த்த இந்த மீடியம் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. சோ ஏதோ ஒரு ஊடகம் தேவை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட். வாக்யூம் பம்ப், electronic bell, cork, and then electrical wire is connected and battery and switch. Okay, yeah. So with this help of the instruments, the experiment is going. So இந்த ஒரு சின்ன சின்ன பொருள் மூலமாக நம்ம என்ன பண்றோம், இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த வாக்யூம் பிளேஸ்ல சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகாது, பரவாது, மூவ் ஆகாது, டிரான்ஸ்மிட் ஆகாது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். ஓகேயா. So now I am going to on the bar. So the bell is ringing. Continuously it is ringing. Okay, so the ringing sound is can hear as well as the sound waves are move. Sound in that produce ஆகுது when I on the switch. So power connection in that switch on பண்ண சொல்லும்போது என்ன ஆகுது, இங்க நமக்கு வந்து பெல் அப்படிங்கிறது ஃபுல்லா இந்த இடத்துல பெல் ஆன் ஆகி பெல் ரிங் ஆகுது. We can hear the bell sound clearly. Okay, now I am going to reduce this. So we can see the sound wave also. So it is like a longitudinal wave அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. So the air நம்ம இடத்துல இந்த சவுண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த மாதிரி வேவ் மூலமாக, அலைகள் மூலமாக என்ன ஆகுது, இந்த இடத்துல டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத ஷோ பண்றது தான் இந்த பிக்சர். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரெடியூஸ் த ஏர் ப்ரெஷர். See the bell how is ringing. See. So when I decrease the power means, so என்ன ஆகும் நமக்கு இந்த இடத்துல ஃபுல்லுமே பெல் சவுண்ட் நமக்கு எப்படி ஆகுது, ஸ்லோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளேசஸ் நான் என்ன பண்ணேன், ஏர் ப்ரெஷரை நம்ம வந்து என்ன பண்றோம், டிக்ரீஸ் பண்ணும் பொழுது அது என்ன ஆகும், நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது சவுண்ட் ப்ரொடக்ஷன். ஏன்னா நமக்கு வந்து நமக்கு வந்து வேக்யூம் பிளேஸ் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த இடத்துல சவுண்ட் ப்ரொடக்ஷன் டிரான்ஸ்மிட் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ என்ன ஆகுது, நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன், இந்த இடத்துல பெல் சவுண்டே கேட்கல.
ஓகே. சோ பெல் சவுண்ட் அப்படிங்கிறது கேட்க முடியல, சவுண்ட் கேட்க முடியலங்கிறதுனால இந்த இடத்துல வேவ்ஸ் அப்படிங்கிறதும் என்னால பார்க்க முடியல. சோ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட், திஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல, ஏர் பிரஷர், ஏர் இஸ் ஒன் ஆஃப் த மீடியம் டு டிரான்ஸ்மிட் த சவுண்ட். இஸ் தட் கிளியர்? நமக்கு ஒரு ஒலி அலை பரவணும் சொன்னா ஏதோ ஒரு ஊடகம் தேவை, தட் இஸ் ஏர். ஏர் நமக்கு இந்த இடத்துல என்ன பண்றேன், அந்த வேக்யூம் பம்ப் வச்சுட்டு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஏர் எல்லாத்தையும் சக் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ என்ன ஆகுது, நமக்கு சவுண்டே கேட்கல, ஜஸ்ட் நம்மளால வெளியில கேட்க முடியல. when I increase the air pressure, yes, clearly I can hear the sound as well as the waves also produced in this place. ஒலி அலைகள் என்பது அலை மூலமாக இந்த இடத்துல பரவுது. ஒலிங்கிறது என்னால கேட்க முடியுது, இந்த இடத்துல அதை விஷுவலா என்னால என்ன பண்ண முடியுது, பார்க்கவும் முடியுது. so this is the result of this experiment. so இந்த ஒரு ரிசல்ட், இந்த நமக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு வாக்யூம் பிளேஸ்ல சவுண்ட் டிரான்ஸ்மிட் ஆகாது அப்படிங்கிறதும் தெரியுது, அதே போல சாலிட்ல டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கறதையும் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால ஹியர் பண்ண முடியுது. சோ just decrease the air pressure, the sound is not here. Okay, so I think this concept is easily registered in your mind with the help of the simulation. Is that students? கண்டிப்பா இந்த சிமுலேஷன் மூலமாக என்ன பண்ண முடியுது, நம்மளால இந்த கான்செப்ட ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்மளால என்ன பண்ண முடியுது, ஒலி எவ்வாறு பரவுகிறது அப்படிங்கிறத கரெக்டா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகேயா? சோ ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளால என்ன பண்ண முடியுது, இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் ஒன், த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம். சோ த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், நமக்கு ஸ்பீடை நம்மளால பார்க்க முடியுமா, எப்படி அதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, the distance travel by the sound in 1 second. So the speed of sound is எப்படி நமக்கு வந்து டிராவல் ஆகுது, எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எவ்வளோ தூரம் அது டிராவல் ஆயிருக்கு, டிஸ்டன்ஸ் டிராவல் இன் 1 செகண்ட், ஒரு வினாடியில அது நகரக்கூடிய அளவு அப்படிங்கறத தான் நம்ம இதை பண்றோம். so it is denoted, the letter is v. ஓகேயா? so the speed of sound அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்றோம், v அப்படி நம்ம சொல்லலாம். represented the expression v is equal to n lambda. v equal to n lambda. n அப்படிங்கிறது என்ன நம்ம சொல்றோம்னா frequency. n is denoted the frequency. Lambda is wavelength of sound. Okay, yeah, sorry. So v equal to n lambda is the formula to find out the speed of the sound. Speed of the sound calculate பண்றதுக்கு உண்டான formula v is equal to n lambda. n அப்படிங்கிறது frequency, lambda is wavelength. ஓகேயா? சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மீடியம். அதுலயும் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் எதுனா டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டியை நமக்கு வந்து பொறுத்து அது என்ன ஆகும், மாறும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ அண்ட் தென் ஒன் மோர் சிமுலேஷன். the sound waves are move. சோ ஒலி அலைகள் எப்படி நம்ம காதுக்கு வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன சிமுலேஷன். சோ the sound is produced here. Just I on this button, so the sound is moved from that waves. so அலை வடிவில் பரவுகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான proof, the sound is transmitted in the மெத்தட் ஆஃப் வேவ்ஸ். சோ நம்ம என்ன பண்றோம், அலை வடிவுல இந்த சவுண்ட் அப்படிங்கிறது மூவ் ஆகுது. சோ இங்க ஒரு பிக்சர் இருக்கு. ஜஸ்ட் யூ கன்சிடர் அஸ் அ கேர்ள். த கேர்ள் இஸ் ஹியர் த சவுண்ட். த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் தி ஸ்பீக்கர். சோ ஸ்பீக்கர்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, கேக்குறாங்க. ஓகே, திஸ் இஸ் திஸ்
Second one is measurements. Yes, நம்ம என்ன சொன்னோம்? Frequency and then amplitude. So depends upon the frequency and this amplitude, the wavelength is the sound உடைய wavelength அல்லது நம்ம என்ன பண்றோம்? அதனுடைய propagation அப்படிங்கறதெல்லாம் நமக்கு differ ஆகும். So see here என்ன பண்ணிருக்கோம்? எப்படி மெஷர் ஆகுது? எப்படி இது வந்து ஃபாஸ்டா இந்த சவுண்ட் நமக்கு வந்து ஃபுல்லும் ஆகுது அப்படிங்கிறது எத்தனை நிமிஷத்துல. சோ இந்த சவுண்ட் அப்படிங்கறத நம்மளால மெஷர் பண்ண முடியுது. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த ஃப்ரீக்வன்சி. வென் ஐ டிக்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி, see this picture, நமக்கு இங்க இருக்கக்கூடிய வேவ்ஸ் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு. சோ ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் என்ன ஆகுது? இந்த இடத்துல நமக்கு வேவ், இந்த சவுண்ட் வேவ்ஸ்ங்கிறது நமக்கு மூவ் ஆகுது. when I increase the frequency, the sound wave full just I move. அதிகமா 1000 ஹெர்ட்ஸ் அப்படிங்கும் போது என்ன அது பாருங்க எந்த அளவுக்கு வேகமா இது வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறது. நவ் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த ஆம்ப்ளிடியூட். சோ ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த அலை பாருங்க அதனுடைய ஒலியானது எந்த அலை வடிவுங்கிறது அதனுடைய நேச்சர் சேஞ்ச் ஆகுது. the help of the amplitude the sound waves are differ. so இதுவும் என்ன ஆகுது? so என்னெல்லாம் தேவை ஒலி நமக்கு பரவுவதற்கு? இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். so the help of the scale நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் ஃப்ரீக்வன்சியை டிக்ரீஸ் பண்றேன்னு சொன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்லோவா மூவ் ஆகுது, இந்த ஸ்கேலை கிராஸ் ஆகிறதுக்கே இட் வில் டேக் சம் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஆம்ப்ளிடியூட்டை டிக்ரீஸ் பண்ணும் பொழுதும் எவ்வளவு ஸ்லோவா மூவ் ஆகுது. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் த ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொன்னா என்ன அது? ரொம்ப ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துல நமக்கு. ஸோ தீஸ் டூஸ் ஆர் எசென்ஷியல் டு மூவ் சவுண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். டூ கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ். இப்போ 2 ஸ்பீக்கர் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி சவுண்ட்? ஸோ ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ். ஸோ இந்த 2 சவுண்டும் மர்ஜ் ஆகி இந்த இடத்துக்கு வந்து சேருது. ரொம்ப அதிகமான ஹெர்ட்ஸ், அதான் பாருங்க நம்மளால கேட்கவே முடியல. சவுண்ட் எப்படி ஆகுது? ரொம்ப. ஸோ ஆம்ப்ளிடியூட் ஸ்லோ பண்ணும் போது சவுண்ட் ரெடியூஸ் ஆகுது, ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் பண்ணேன்னா சவுண்ட் அதிகமாகுது. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், 2 விதமான சவுண்ட் அப்படிங்கும் போது ரெண்டுமே என்ன ஆகும்? அலை வடிவுல உருவாகி நமக்கு மர்ஜ் இணைந்து கேட்கும். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மூவ் த ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். சோ என்ன ஆகும்? அதுல இருந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து வர ஒலி மட்டும். சோ ரெண்டுமே என்ன ஆகுது? இணைந்து நமக்கு கேட்கும் அப்படிங்கிறத நம்ம சேர்ந்து பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் குவாலிட்டி. நமக்கு வந்து லைட் இஸ் ரிஃப்ளெக்ஷன், லைட்ல ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம் இல்லையா? த சேம் மேனர் சவுண்ட்லயும் ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டி இஸ் மஸ்ட். சோ எதிரொலித்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுலயும் இருக்கு. சோ த வேவ், இங்க பாருங்க இந்த வேவ்ஸ் இந்த வால்ல டச் ஆகி நமக்கு என்ன ஆகுது? அது ஃபுல்லும் மூவ் ஆகும். சோ வால்னுடைய ஆங்கிள் நான் சேஞ்ச் பண்றேன். சோ we can see clearly in this எனது ரிசல்ட் ஆஃப் திஸ் பார்ட். ஓகே, சோ இந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த ஒலி என்பது பட்டு எதிரொலித்து திரும்புகிறது அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியுது? கேட்க முடியுது. சோ பல்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் அந்த இடத்துல என்ன ஆகுது? அலை நமக்கு அந்த வேவ் அப்படிங்கிறது மூவ் ஆகுது தெரியுது. சோ வால் பொசிஷன் ஹியர், ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச், ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணும்போதும் ஒலி அலை எவ்வாறு வேகமா அந்த இடத்துல பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. சோ ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச். சோ இங்க நமக்கு சவுண்ட் இல்ல, எப்படி இந்த வால்ல நம்ம வந்து பட்டு எதிரொலிக்குது. அண்ட் தென் நம்ம வால் எப்படி சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அலையாகப்பட்டது என்ன ஆகும்? ஒலி அலைகள் அந்த வால்ல பட்டு நமக்கு எதிரொலித்து திரும்பும் இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய ஒரு பில்டிங்க்கு மேல நின்று இல்லது ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? மலை மேல எல்லாம் போய் நின்று கூப்பிடுறோம்னு சொன்னா எக்கோ கேட்கலாம் இல்லையா? அண்ட் தென் ஹாலோ ஸ்பேஸ், எம்டி ரூம்ல போய் நின்று நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அங்கேயும் எக்கோ அப்படிங்கறதெல்லாம் கேட்கும் இல்லையா? தட் இஸ் த வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சவுண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ அண்ட் தென் ஏர் பிரஷர். ஏர் பிரஷரை பொறுத்தும் நமக்கு வேவ் லென்த் மாறும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. சோ நமக்கு பாருங்க சவுண்ட் அப்படிங்கிறது இந்த ஏர் டென்சிட்டியை நம்ம என்ன பண்றோம்?
நம்ம சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ஏர் ப்ரெஷர் மேல இருக்கக்கூடிய அந்த மிஷின் பாருங்க, அது எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறது அந்த ப்ரெஷர் நமக்கு டினோட் பண்ணுது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு சவுண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது, நமக்கு ஒலி அலைகள் நமக்கு டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது அந்த மிஷின் மூலமாக அது ஃபுல்லா என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, நகர்கிறது இல்லை அந்த முள்ளு, அதுக்கு தகுந்த மாதிரியான அளவுல தான் நமக்கு மாறும். ஸோ அந்த ஏர் ப்ரெஷரும் என்ன ஆகும், நமக்கு இந்த சவுண்ட் டிரான்ஸ்மிஷனுக்கு எசென்ஷியல். ஸோ இந்த ஸ்பார்க் இன்ட்ரோடக்ஷன் எப்படி நமக்கு அலைவடிவில் பரவுது அப்படிங்கிறது, லாங்கிடியூனல் வேவ் அப்படின்னு படிச்சோம், அதற்குண்டானது. அண்ட் தென் நமக்கு எப்படி இதை மெஷர் பண்ணலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் த சவுண்ட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அண்ட் தென் டூ சோர்சஸ்னா எப்படி நமக்கு ரெண்டு சோர்சஸ்ல சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சவுண்ட். ஸோ அது இந்த ஒரு எக்ஸாம்பிள் இந்த சிமுலேஷன் பார்ட்ல. அண்ட் தென் ஏர் ப்ரெஷர் எவ்வாறு நமக்கு வந்து மாறுது, இந்த அலை வடிவில் நமக்கு ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணும்போது அதனுடைய டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ in these two simulation is a very good example for this sound transmission. நமக்கு வந்து எப்படி ஒலி என்பது அலைவடிவில் பரவுது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ். நம்ம அந்த பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகும், வேக்யூம்ல கண்டிப்பா பாஸ் ஆகுமா பாஸ் ஆகாதா என்ன அப்படிங்கறது நமக்கு, அல்லது ஏர் இருந்ததுன்னா எப்படி பாஸ் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் இட் இஸ் மீடியம் இஸ் எசென்ஷியல் டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த சவுண்ட், அதுவும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம வாக்யூம் வச்சு ஏர் எல்லாம் எடுத்த போது நமக்கு சவுண்ட் அப்படிங்கிறது நம்மளால கேட்கவே முடியல இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு ரைஸ் ஆகும். ஆர் அதர்வைஸ் இஸ் தேர் எனி டவுட் இன் திஸ் செஷன்? எஸ், ஜஸ்ட் ஐ கோ த்ரூ த டாபிக். What are the details just we learn in this session? First, what is sound, and then how the sound is produced, and the different kinds of experiments we did. What is that? Rubber band plucking. So the rubber band இழுத்து விடும்போது ஒலி எவ்வாறு உருவாகிறது அந்த வைப்ரேஷன்ல, and then sound creation, and then hollow bound, and then water spaceல எப்படி அந்த இடத்துல ஒலி என்பது அதிர்வடைந்து நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். And then propagation of sound in that Bell-Jar experiment, we can see that. So that is also interesting topic in this lesson. And next one is அந்த sound wave, speed of sound அப்படிங்கிற டாபிக்ல எப்படி ஒவ்வொன்றும் நமக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் ஹாலோ ஸ்பேஸ்ல இருக்கு, ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி ஆம்ப்ளிடியூட் சேஞ்சஸ்ல எவ்வாறெல்லாம் அந்த ஒலி அலைகள் என்பது நகர்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். So is there any doubts? Just you ask me, or otherwise just you ask the read the lesson. Any doubt will comments, please ask me to next class. Okay, thank you students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். Thank you, ma'am. Start பண்ணலாமா சார்? Yes sir, sure. Good morning student. 12th physicsல நம்ம சில டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல், இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நாம என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான கான்செப்ட் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் கரண்ட் உங்க புக்ல இருக்கும். எஸ், இந்த கன்வென்ஷனல் கரண்ட்னா என்ன அப்படிங்கிறது நீங்க படிச்சிருப்பீங்க. பட் அதை ஒரு சிமுலேஷன்ல நீங்க பார்த்துட்டு அடுத்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒன் செகண்ட் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. பட் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, செகண்ட் நம்ம வந்து ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம். பேட்டரி எடுத்துட்டு அண்டு ஒன் பல்ப், நம்ம புக்கில் என்ன மாதிரி சர்க்கியூட் இருக்கோ அதே மாதிரி சர்க்கியூட். சர்க்கியூட்னா என்ன, வாட் இஸ் மீன் பை சர்க்கியூட்ஸ் யோசிச்சு பாருங்க. இந்த இதை காமிச்சிட்டு சொல்லுங்க, நீங்க அதுக்குலையும் வாட் இஸ் மீன் பை சர்க்கியூட், சர்க்கியூட்னா என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஓகே, இதுல நான் ஒன் சிம்பிளான சர்க்கியூட் கொடுக்கப்பறேன். ஒரு பேட்டரி அண்ட் ஒன் பல்ப் எடுக்கிறேன். ஓகே, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து
ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் தான் நம்ம பார்க்கலாம். பல்பு எரியுது அப்படிதானே. ஸோ ஒரு பேட்டரி கொடுத்துருக்கீங்க அண்டு ஒரு பல்பு கொடுத்துருக்கீங்க. பல்பில் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ், அது ஒரு கொஷின், அதுவும் என்னன்னு யோசிங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு பல்பு கொடுக்கலாம், இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் கொடுக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். பட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் 9 வோல்ட் பேட்டரியை கொடுத்துருக்கீங்க, கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அங்கே பல்பில் 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கரண்ட்டு பாஸ் ஆகிறது. ஸோ ஹியர் மைனஸ் போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி யூ மே நோ தட் எலக்ட்ரான்ஸ் பாசிங் ஃப்ரம் தட் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் இருந்து பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் ரீச் பண்ணும். அதுக்கு தான் அந்த சர்க்கியூட் யூஸ் ஆகும். இப்படிதானே. இல்லாட்டா சும்மாலாம் கரண்ட், அதாவது எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுமா? இல்லை, சர்க்கியூட் வேணும். இப்படிதானே. இட் ரிக்வயர்ஸ் சர்க்கியூட். ஓகே. இப்போ கன்வென்ஷனல் கரண்ட்னா என்ன சார்? அதை கிளிக் பண்றேன். பாருங்க, டைரக்ஷன் ரிவர்ஸ்ல வந்துடும். நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. அது அதனாலதான் அவங்க கலரே மாத்திருப்பாங்க. ப்ளூ கலரு அண்ட் ரெட் கலரா மாத்திருப்பாங்க. ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா இங்க பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் ஃப்ரம் அங்கேருந்து போய் எங்க ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் ரீச் ஆகுது. அப்போ ஹியர் சம்திங் என்னது அப்படின்னா, பொதுவாக கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இட் இஸ் ஏ மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ், தட் இஸ் எலக்ட்ரான்ஸ். இதுதானே. எலக்ட்ரான் மூவ் ஆகிறனால தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட்லாம் அந்த கரண்ட் உருவாக காரணம் பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஸோ பாசிட்டிவ் சார்ஜோட மூவ்மெண்ட் தான் கரண்ட் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அதுதான் கன்வென்ஷனல்னா ட்ரெடிஷனாக நம்ம மரபு அப்படிம்பாங்கல்ல, அந்த மீனிங் அது வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து போய் நெகட்டிவ் டெர்மினல் ரீச் பண்றது தான் கன்வென்ஷனல் கரண்ட். ஆனால் அதுக்கப்புறம் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாங்க. எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச அப்புறம் பேட்டரியில மூலமா கரண்ட் பாஸ் ஆகும்போது எலக்ட்ரான் தான் மூவ் ஆகுது. மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், தட் இஸ் எலக்ட்ரான் தான் மூவ் ஆகி கரண்ட் கிடைக்கி. அப்புறம் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்ம பார்க்குறோம். எப்படி ரிவர்ஸ்ல டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நம்ம படிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் தான். பட் கன்வென்ஷனல் கரண்ட் தப்பாசான தப்பு இல்லை. அது பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா. பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகிறதுனால அதை அப்படி சொல்றாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுல நாம இப்ப நான் சில கொஸ்டின் கேட்டேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். வாட் இஸ் சர்க்கியூட்? ஆல்ரெடி நீங்க அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை மைண்ட்ல யோசிச்சு வச்சிருப்பீங்க. சர்க்கியூட் என்ன? இப்போ அதே நான் நடத்தும் போதே அந்த பாயிண்ட் சொன்னேன். அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் interconnected elements that allows the flow of electric current. சரிங்களா. flow of electric current. இதுதான் சிம்பிளான ஒரு மீனிங். இந்த இன்டர்வியூல கேட்டாலும் சொல்றதுக்கு ஈஸியா சொல்றதுக்கு இதுதான். ஓகேவா? சிஸ்டம் ஆஃப் இன்டர்கனெக்டட் எலிமெண்ட்ஸ் தான். எலிமெண்ட்ஸ் நத்திங் பட் பேட்டரி, பல்பு, இது மாதிரி நிறைய நம்ம கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா. இதுதான் அந்த எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் இன்டர்கனெக்ட் பண்ணோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டரி ஒரு பல்பு கனெக்ட் பண்ண இன்டர்கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃப்ளோ பண்றதுக்கு ஒரு பாத்தை கொடுக்குது. சரிங்களா. அப்போ சர்க்கியூட் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு பாத் அப்படின்னு நீங்க ஞாபகம். ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது, வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் என்ன? இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி, ஓகேவா, தட் ஆப்போஸ் பண்ணும். எதை ஆப்போஸ் பண்ணும்? the flow of electric current in the circuit. சரியா. இந்த கண்டக்டர் எப்படினாலும் போட்டுக்கலாம். பட் நம்ம சிம்பிளா என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஆப்போசஸ் பண்ணுதுன்னா எதிர்க்குது. சரிங்களா. அப்ஸ்டாக்கிள் தடை பண்ணுதுன்னு அர்த்தம். எதை தடை பண்ணுதுன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் உடைய சிம்பிளான மீனிங். ஓகே. இப்போ இன்னொரு அந்த கன்வென்ஷனல் கரண்ட்ல ஒரு டவுட் மேபி சில ஸ்டூடெண்ட் வரலாம். சார் நீங்க பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் பண்ணுங்க, ஆனா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஆன எலக்ட்ரான் மூவ் ஆகிறனால தான் நம்ம ஃப்ளோ ஆஃப் கரண்ட்னு நம்ம சொல்றோங்க. அப்படிதானே. அப்போ எப்படி சார் பாசிட்டிவ் சொல்றது அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவ் எனர்ஜி சொல்றது எப்படி சார் சமமாகும்?
ரெண்டுமே ஓகே தானா கரெக்டா அப்படின்னா கண்டிப்பா கரெக்ட். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸும் அந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸும் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸும் ஈக்குவல் தான். அப்படிதானே? ஸோ அதனால தான் நீங்கள் ஆட்டம் பற்றி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் படிச்சிருப்பீங்க. அதையும் இதையும் அந்த பாயிண்ட் சேர்த்து யோசிச்சு பாருங்க. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான் என்னந்தோம் ஒரு இதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டான் எவ்வளோ எண்ணிக்கையோ அதே தான் எலக்ட்ரானும் இருக்கும். அதனால நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் 50 மூவ் ஆகுனா நெகட்டிவ் சார்ஜ் 50 தான் மூவ் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து ரெண்டுமே சொல்லலாம். கன்வென்ஷனல் கரண்டோட டைரக்ஷன் இல்லை ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அதோடைய டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கும். பட் ரெண்டுமே கரெக்ட். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா. அது வந்து ஜஸ்ட் லேசாக சொல்லிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரல போகலாம். இப்போ ஓம்ஸ் லாவை நத்திங் பட் நம்ம சின்ன கிளாஸ் இருந்து படிச்சிருப்போம். எஸ் V is equal to IR. That means voltage, current and resistance. So current into resistance தான் voltage. இதை நம்ம எல்லாரும் படிச்சுக்கலாம் சார் அப்படின்னா ஒரு சிமுலேஷன்ல நம்ம செக் பண்ணி போயிடலாம் இது எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ ஹியர் ஒரு நம்ம சர்க்கியூட் போடலாம். என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேட்டரி எடுக்கிறேன், ஒரு பல்ப் எடுக்கிறேன், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறேன் அண்டு அம்மீட்டர் எடுக்க போகிறேன். அம்மீட்டர் இஸ் எ டிவைஸ் விச் இஸ் யூஸ் டு மெஷர் த கரண்ட் இதுதானே. ஸோ இதெல்லாம் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த சிமுலேஷன் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ் என்னன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்லாம் நம்ம டே டு லைஃப்ல உட்காந்து நம்ம டெய்லி லேபுக்கு போய் உட்காந்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த சிமுலேஷனை ஈஸியாக நம்ம ஃப்ரீ டைம்ல அழகாக மொபைலில் யூஸ் பண்ணலாம், வெப்ல யூஸ் பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம், கரண்டோட வேல்யூ எல்லாத்தையும் நம்ம டைரக்டாக பார்க்கலாம். ஓகேவா? அதுதான் இந்த சிமுலேஷனோட யூஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓம்ஸ் லாவை பார்க்க போறோம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம்ஸ் லானா என்ன அப்படிங்கிறத நான் ஃபார்முலா எழுதினேன். சைடில் போர்டில் தெரியுது பாருங்க. ஓகே V is equal to IR. இப்போ இதில் வேல்யூஸ் நான் ஆன் பண்ணுறேன் பாருங்க. பேட்டரியோடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் அண்ட் பல்ப் நான் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஆல் த டிவைஸ் ஹேஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ். அதுதான் அது மேபி அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம். சரியா? ஒன்றுக்கு வந்து ஹையாக இருக்கலாம், ஒன்றுக்கு லோவாக இருக்கலாம். நத்திங் பட் ஆல் த மெட்டீரியல்ஸ் ஹேவ் ஏ ரெசிஸ்டன்ஸ். அதனால இங்கே பல்போட ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம். இங்கே வந்து அவங்க ஃபிக்ஸ்டாக 10 ஓம் வச்சிருக்காங்க. அதனால அதை நம்ம வச்சிருக்கோம். கரண்ட்டை பாருங்க, சைடில் கரண்ட்டை பாருங்க. நான் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கப்பா. இது பேர் அம்மீட்டர். அம்மீட்டர் டிவைஸ் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பாருங்க 0.90 ஆம்பியர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதில் என்ன பேட்டரியோடைய வோல்டேஜை பாருங்க 9, கரண்ட் 0.90, ரெசிஸ்டன்ஸ் 10. ரெண்டுத்தையும் மல்டி பண்ணீங்கன்னா 9 தானே வரும். அப்போ ஓம்ஸ் லா ஒபே ஆகுதா பாருங்க. நான் அந்த வேல்யூ எடுத்துருக்கேன். ஐங்கிறது 0.9. நீங்களே மல்டி பண்ணி பாருங்க. கால்குலேட்டர் எடுத்து மல்டி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 0.90 10 மல்டி பண்ணீங்கன்னா 9 வந்துட்டா. இதுதான் ஓம்ஸ் லாவை நம்ம வெரிஃபை பண்ணதுதான். சரியா? ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனுக்கு நம்ம போகலாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு போக ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைச்சேன். ஓகே. ஒரு சர்க்கியூட்ல நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணலாம். நம்ம 2 தான் கனெக்ட் பண்ணணும், 1 தான் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கலாம் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சரிங்களா? வி கேன் கனெக்ட் த நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர். பட் அந்த ரெசிஸ்டர் கனெக்ட் பண்றதுலையும் சில வேவ்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரலல். சீரியஸ்னா என்ன, பேரலல்னா என்ன தெரியும்? இப்போ நீங்க ஸ்கூல்ல இருக்கிறீங்க, உங்க பக்கத்தில் இதெல்லாம் ஒரு சீரியஸ். பேரலல் அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டும் அவரோட ரைட் ஹேண்டும் அவருடைய நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி, இப்படி கனெக்ட் பண்ற மாதிரி, இதுதான் பேரலல் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ரெசிஸ்டர்ஸ் இன் சீரியஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் என்ன? நம்ம புக்ல படிச்சுப்போங்களா? நம்ம வந்து 2 ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுவோம். ரெசிஸ்டர் இது வந்து ஒரு R1 ஏதோ சம்திங் வேல்யூ இருக்கு. அப்புறம் இன்னொரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்றோம் R2 அண்ட் இது கூட இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்றோம் பிளஸ் மைனஸ் B. சரியா? இப்போ 3ஆவதையும் கனெக்ட் பண்ணலாம், 4ஆவதையும் கனெக்ட் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எவ்வளோ நாளும் கனெக்ட் பண்ணலாம். நீங்க செக் பண்ண போறீங்க எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதான்னு. ஸோ விச் இஸ் R3. இந்த சைடு போட்டுறேன் R3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேற ரெசிஸ்டரை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பேட்டரியா ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை நம்ம இங்கேருந்து இப்படி போடுறோம். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் நோக்கி போகுது அப்படி. ஸோ 2 or more resistor are connected in this way. That is இதுதான் சீரியஸ் கனெக்ஷன். பார்த்தீங்களா?
ஒருத்தருடைய ரைட் ஹேண்ட் இங்க, அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் இன்னொரு ரெசிஸ்டரோட ரைட் ஹேண்ட், அந்த ரெசிஸ்டரோட லெஃப்ட் ஹேண்ட் இன்னொரு ரெசிஸ்டரோட ரைட் ஹேண்ட், அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் இப்படி பேட்டரியோட நெகட்டிவ் டெர்ம் இப்படிங்கிறதான் ஒரு சீரியஸ் கனெக்ஷன். இதுதான் நம்ம யோசிக்கணும். நம்ம இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் அப்படி இல்லை. அது மாதிரி ரைட் லெஃப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணலாம், ஆர் பேட்டரி கனெக்ட் பண்ணலாம், சாரி பல்பை கனெக்ட் பண்ணலாம், ஆர் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஹியர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பாசிங் த்ரூ கரெக்டா. ஏன்னா பேட்டரி நீங்க கனெக்ட் பண்ணாலே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிளஸ் மைனஸ், அதனால சார்ஜஸ் புஷ் ஆகும், எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். இதுதானே. அப்போ அந்த சார்ஜஸ் மூவ் ஆகுது R1 R2 R3. பட் இதுல என்னெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. The amount of charge passing through the resistor R1 must also pass through the resistor R2 and R3 because charges cannot accumulate anywhere in the circuit. ஏன்னா இங்க தான் நீங்க வந்து பண்றீங்க, எந்த இடத்துலயும் சார்ஜஸ் தான் அக்யூமுலேட் ஆகல. அதனால இதுல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் பாத்தீங்கன்னா ஐ கரண்ட் சேம், மூணு ரெசிஸ்டர்லயும் சேமா இருக்கும். சரியா. ஐ சேம். அதை நான் செக் பண்ண போறோம். அதுக்கான ஒரு ஒரு பாயிண்ட் வந்து நான் சைடில் எழுதி வச்சிருக்கேன். இந்த ஐங்கிறத எப்படி சார் சேமா இருக்கும் அப்படின்னு நான் எப்படி சார் இமேஜின் பண்ணலாம்னா அதுக்கு செக் பண்றதுக்கு நான் சொல்றேன். ஓகேவா. ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, நம்ம இப்போ ஓம்ஸ் லால பார்த்தோம். ஓம்ஸ் லால பார்க்கும்போது கரண்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ். ஸோ சேம் கரண்ட் ஆனா டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்போ டிஃப்ரெண்டான வோல்டேஜ் இருக்கும். அப்படிதான். ஸோ வி அப்படின்னு நம்ம இங்க பேட்டரியோட வி, பேட்டரிக்குன்னு ஒரு வோல்டேஜ் இருக்கும், அது இருக்கு. ஸோ இந்த பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா V1 plus V2 plus V3 அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம மூணு ரெசிஸ்டர் கொடுக்கும். அப்ப இதுக்கு அக்ராஸா V1, இதுக்கு அக்ராஸா V3, இதுக்கு அக்ராஸா V2. ஸோ இந்த மூணோட வோல்டேஜோடைய சம்மேஷன் தான் இதோடைய பேட்டரியோட வோல்டேஜ் ஈக்குவல் ஆகும். இது ஈக்குவல் ஆகும். சரிங்களா. பிசி கூட இந்த மாதிரி வரும். இதெல்லாம் நம்ம புக்ல படிச்சது தான். V1 IR1, V2 IR2 அண்ட் V3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை V1 V2 V3 போட்டு ஃபைனலா V நம்ம ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் பார்க்கும்போது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இப்படி போட்டிருப்பாங்க. ஸோ ஹியர் நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா R1 + R2 + R3 இந்த மாதிரிலாம் நம்ம சீரியஸ் கனெக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. அதுதான் செவரல் ரெசிஸ்டர் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ், த டோட்டல் ஆர் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஓகேவா. ரைட். ஸோ இதெல்லாம் செக் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் இந்த சீரியஸை செக் பண்ணலாம். ஸோ இந்த சர்க்கியூட்டை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புக்கில் கொடுத்த மாதிரி நம்ம சர்க்கியூட்டை கொடுக்கலாம். ஒரு பேட்டரி எடுக்கிறீங்க, அடுத்து ஒயரை கனெக்ட் பண்ணுறீங்க, அடுத்து ஒரு ரெசிஸ்டர்னு போட்டுக்காங்க. நம்ம ரெசிஸ்டரை ஜாயின் பண்ணலாம், இல்லை பல்பை ஜாயின் பண்ணலாம். சரிங்களா. பல்புனா அந்த ஏரியரை நீங்க அழகா பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசிஸ்டர் நம்ம புக்கில் கொடுத்த மாதிரியே கனெக்ஷன் நான் கொடுப்பேன். அப்போ இந்த பல்பை இதில் பாருங்க, லெஃப்ட் ரைட் நான் சொன்ன மாதிரியே நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா. அடுத்து ஃபைனலா R3 ரெசிஸ்டர். இந்த இடத்துல நம்ம சிமுலேஷன்ல ஒன்னே ஒன்று அதை நான் இப்போ சொல்றேன். கனெக்ஷன் கொடுத்துட்டு நான் சொல்றேன். பேட்டரி ஆன் ஆயிட்டு கரெக்டா. நல்லா பாருங்க, பேட்டரி ஆன் ஆயிருக்கு. வேல்யூஸ் நான் ஆன் பண்றேன் பாருங்க. பேட்டரியோட வோல்டேஜ் 9 வோல்ட், பல்புக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் 10 ஓம் 10 ஓம். இங்க வந்து நான் ஈக்குவலா எடுத்திருக்கேன். நீங்க நம்ம இங்க ஃபிக்ஸ்டா இருக்கனால நான் ஃபிக்ஸ்டா போடலாம். பட் இது நம்ம புக்ல மாதிரி வேற வேற கொடுக்கலாம். ஒன்னு வந்து 9, இன்னொன்னு வந்து 10, இன்னொன்னு வந்து 11 இல்ல 8 இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கன்னா இதோடைய டோட்டலான ரெசிஸ்டன்ஸ், சர்க்கியூட்ல உள்ள டோட்டலான ரெசிஸ்டன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்றதா. இப்போ இதுல இந்த சர்க்கியூட்ல உள்ள டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஓம் மீட்டரால நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ 30 வோல்ட் வரும். இங்க வந்து 2 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை நான் செக் பண்றதுக்கு சொல்லி தரேன். பட் இதுல பாருங்க 30 அதாவது 10 10 10 அதெல்லாம் சேர்த்து 30 ஓம். ஓகே, அது நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அண்ட் வோல்டேஜ் பாருங்க 9 வோல்ட்னு இருக்கு. நம்மளுக்கு
வியை பத்தி சீரியஸ் என்ன சொல்லினோம், அக்ராஸ் R1 பார்த்தீங்கன்னா V1 இருக்கும், V2 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ வோல்ட் மீட்டரை எடுக்கிறேன். இதுதான் வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் எடுத்து டெர்மினல், அதாவது நம்ம டெர்மினல் வைக்கிறோம், பேட்டரியோட டெர்மினல்ஸ் வைக்கிறோம். 3 வோல்ட்னு காமிக்க 9 வோல்ட், ஏன்னா நம்ம 9 வோல்ட் பிரிஞ்சிருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் R1க்கு அக்ராஸா இருக்கக்கூடிய, ஏன்னா R1 அது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அது வழியா பாஸ் ஆகக்கூடிய கரண்ட். ஆனா சேம் சார், அந்த கரண்ட்டை நான் சேம் பார்க்கலாமா, பார்க்கலாம், அதையும் நான் பார்க்குறேன். பட் இந்த வோல்டேஜை உங்களுக்கு காட்டும் 3 வோல்ட்டா. இப்போ அதே மாதிரி இதுலையும் பாருங்க 3 வோல்ட். அப்புறம் 3 + 3 6 வோல்ட் வந்துட்டா. இப்போ அதே மாதிரி இதையும் பாருங்க 3 வோல்ட். அப்போ 3 ரெசிஸ்டர், 3 ரெசிஸ்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜை செக் பண்ணோம். 3 + 3 + 3 9 வந்துட்டு பாருங்க, பேட்டரியோட வோல்டேஜ் வந்து. அதுதான் நான் சைடில் உங்களுக்கு நான் இப்போ எழுதியிருக்கோம்ல. ஸோ 9 = 3 + 3 + 3 வந்துட்டா, அவ்வளோதான். ஸோ ரெசிஸ்டர்ஸ்ல சீரீஸ்ல இதை நீங்க செக் பண்ணீங்க, வோல்டேஜ் வந்து அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நான் இன்னும் டிஃப்ரெண்டான ரெசிஸ்டன்ஸ் காமிக்கலாம். இப்போ உங்களுக்கு 3 3ன்னு வந்திருக்கா. நான் அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல வந்து 9 8 மாறும்போது 3 வராது, மேபி அது குறையும், இன்னொரு இடத்துல கூடும், ஆனா டோட்டலா 9 வரும். இந்த பேட்டரியில 9னா 9 தான் வரும், எப்படி பார்த்தாலும் 9 வரும். இப்போ நம்ம 3 3ன்னு போட்டிருக்கோம், மேபி 2.5 3.5 இந்த மாதிரி இது கூட மாத்தலாம். ஓகே, இதை நம்ம செக் பண்ணிடுவோம். சார் கரண்ட் சேம் ஆகுது நீங்க சொன்னீங்களா சார், அதை செக் பண்ணணுமா? கண்டிப்பா ஷோரா செக் பண்ணலாம். வாங்க இந்த இடத்துல கட் பண்றோம். செகண்ட், அதுக்கு அம்மீட்டரை நான் கனெக்ட் பண்றோம். போவேன் கரண்ட் பாருங்க 0.30 ஆம்பியர். இதையும் நீங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸ் லாவை நீங்க யூஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி எவ்வளவு வந்துருக்கு பாத்தீங்கன்னா 0.30 ஆம்பியர் வந்துருக்கு. ஓகே, கொஞ்சம் இதை கொஞ்சம் தலைகீழா போடுற மாதிரி இருக்கும், ஆனா ஆன்சர் அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியும். நம்ம வேல்யூ தான் செக் பண்ண போறோம். பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸும் 0.30 ஆம்பியர் தான் வந்துருக்கு, மாறல பாத்தீங்களா? ஓகேவா? ஸோ மூணாவது ரெசிஸ்டர் நீங்க வழியா நீங்க அம்மீட்டரை கனெக்ட் பண்ணாலும் இதே வேல்யூ தான் வரும். இதெல்லாம் நம்ம வந்து இது மூலயமா ஒரே ஒரு சிமுலேஷன்ல எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம், எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். இதுலயும் பாருங்க 0.30 வோல்டேஜை செக் பண்ணோம், வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் டிஃப்ரெண்டாக வந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர் அதனால நம்ம கனெக்ட் பண்ணலாம், இல்லை ஒரே ரெசிஸ்டர் கூட நீங்க கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். செக் பண்றது தப்பே இல்லை. அண்ட் கரண்ட்டை நம்ம செக் பண்ணோம், சேம் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரண்ட் ஐ அப்படிங்கிறத நம்ம V/R, எப்படி V = IR அதே மாதிரி I = V/R அப்படிங்கிறத கூட வச்சு நீங்க வந்து பண்ணலாம். ஸோ V/R அப்படின்னா நீங்க இதுல டோட்டல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணும் சார், டோட்டல் ரெசிஸ்டன்ஸை யோசிச்சு நீங்க அதை பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ்ல பார்க்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் போலாமா? இதை அழிச்சிடலாம். இதெல்லாம் நம்ம செக் பண்ணது. ஐ சேம்ங்கிற பார்த்தோம், V டிஃப்ரெண்டா இருக்குது பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் எப்படிலாம், பேரலல் கனெக்ஷன் எப்படி நம்ம சொன்னோம், லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா எல்லாமே ஒரே டெர்மினல் கனெக்ட் பண்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பேரல்ல பேட்டரி இருக்குன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல எல்லாவுடைய ரெசிஸ்டன்ஸோடைய பாசிட்டிவ் டெர்மினலும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி ஒரே எண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, போன மாதிரி இல்லை பாருங்க. சரிங்களா? இது பிளஸ், இது மைனஸ். ஹியர் நான் இதை கனெக்ட் பண்றேன். நெகட்டிவ் டெர்மினல் எல்லா ரெசிஸ்டரோடைய, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த டெர்மினல் கனெக்ட் ஆயிடும். ஸோ இதுதான் பேரலல் கனெக்ஷன். ஸோ ஹியர் டி கரண்ட் flowing through this circuit. So here resistors உடைய வேல்யூ, ஸோ டிஃப்ரெண்டான ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனா இங்க ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மாறும், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மாறனால அண்ட் கரண்ட் உடைய வேல்யூ மாறும். இங்க பாருங்க, ஸோ I1க்கு அக்ராஸா, அதாவது R1க்கு அக்ராஸா I1, R2க்கு அக்ராஸா I2,
அண்ட் R3க்கு அக்ராஸா I3 கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ கரண்ட் இஸ் டிஃபரெண்ட். கரண்ட் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. சரி சார், ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஓகே, நம்ம ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்றது தான், வேற வேற ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத கனெக்ட் பண்ணலாம். கரண்ட்டை நம்ம இப்போ செக் பண்ணலாம். நான் சிமுலேஷன் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். அப்போ ஐ டிஃப்ரெண்ட் ஆயிட்டு அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ வோல்டேஜ் எப்படி சார் இருக்கும்? முக்கியமான பாயிண்ட் வோல்டேஜ். ஹியர் பேரலல் கனெக்ஷன்ல வோல்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சர்க்கியூட், அதாவது இங்க இந்த இங்க என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இங்க இருக்கும், அதே வோல்டேஜ் தான் இங்க இருக்கும், அதே வோல்டேஜ் தான் இங்க இருக்கும். அதாவது அக்ராஸ் R1, அக்ராஸ் R2, அக்ராஸ் R3 வந்து சேம். ஸோ வோல்டேஜ் வந்து சேம். ஓகேவா? இதையும் நம்ம இப்போ செக் பண்ணலாம். V அப்படிங்கிறது படமும் இந்த போடும். ஸோ V வந்து சேம். So resistors are parallel when they are connected across the same potential. Same potentialல நம்ம கனெக்ட் பண்றதா அப்படி சொல்றாங்க. சரியா? Same potential difference. So in this case, current leaves the battery is split into two. இங்க நம்ம 3 அப்ப 3 separate components. 2 or 3 நம்ம சிங்கிளா கொடுக்க வேண்டாம். சிங்கிளா கொடுத்தா நமக்கு தெரியாது. 2, 3, 4 இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஹியர் I1, I2, I3 அப்படின்னு ஸ்பிட் ஆகுது கரண்ட். இங்கேருந்து இங்கே பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹியர் ரெசிஸ்டர் R1, R2, R3 இந்த மாதிரி இருக்கு. அண்டு நம்மளுடைய கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் மூலயமா நமக்கு என்ன தெரியும்? டோட்டல் கரண்ட் இந்த சர்க்கியூட் I இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த கரண்ட். அப்படிதானே? நீங்க வந்து ஸ்பிட் ஆனாலும் அதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் கரண்ட் ஈக்குவல் வரணும். ஸ்பிட் ஆகிறத நம்ம தடுக்க முடியாது, ஆனால் டோட்டலா ஈக்குவல் வர்றதை செக் பண்ணலாம். அப்படிதானே? இப்படி இருக்கும். இதுதான் அங்க போட்டிருப்பாங்க. அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் பார்த்தீங்கன்னா ஈச் ரெசிஸ்டர் இஸ் சேம். அதான் நீங்க சொல்லியிருந்தேன். ஸோ ஓம்ஸாவை அப்ளை பண்ணிப்பாங்க. அப்போ I1னா V/R1 அதை ப்ரூவ் பண்ணிப்பாங்க. V/R1, V/R2 அண்ட் V/R3 எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக ரெசிஸ்டன்ஸ் இன் பேரல் அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டருடைய தலைகீழ் மதிப்பு. சரியா? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா பேரல் கனெக்ஷன் இருக்கும்போது ஒவ்வொரு அந்த ஆர்பி அப்படிங்கிற ஈக்குவலன்ட் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ரெசிப்ரோக்கல் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் நீங்க ஆட் பண்ணி ஒவ்வொரு இப்போ 3 ரெசிஸ்டன்ஸ்னா 1/R1, R2, 1/R2, 1/R3 இதெல்லாம் போட்டு நீங்க ஆட் பண்றதா 1/RPக்கு ஈக்குவல். இப்போ ரெசிப்ரோக்கலா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேரல் கனெக்ஷன் நம்மளுடைய வீட்டு அப்ளையன்சஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிதானே? ஏன்னா சப்போஸ் ஒரு அப்ளையன்சஸ் வந்து சுவிச் ஆஃப் ஆயிருக்கு, இல்லை ஏதோ பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா மற்ற இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ வீட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்ஷன் என்ன கனெக்ஷனா? பேரல் கனெக்ஷன் சொல்லுவோம். பேரல் கனெக்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இது பிரேக் ஆனாலும் மற்ற எல்லாம் எரியும். சீரியஸ் கனெக்ஷன் அப்படி இல்லை, ஒன்று பிரேக் ஆனாலும் அடுத்தடுத்து எரியாது. அதையும் நம்ம சிமுலேஷன் செக் பண்ணலாம். லாஸ்ட் டைம் தான் அதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம செக் பண்ணலாமா? சிமுலேஷன்ல செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டர் இன் பேரலல் பார்க்க போகிறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்டரி எடுத்துக்கலாம். பேட்டரி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதில் ஆரஞ்சு கலர், பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், பிளாக் கலர் வந்து மைனஸ் டெர்மினல். நீங்கள் எந்த சாதாரண ஒரு யூஸ்வலான ஒரு பேட்டரி எடுத்து நீங்கள் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் போட்டுப்பாங்க. அதுதான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லது தான். ஓகே, இதை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு பல்ப் ரெசிஸ்டர் மேலே ஒரு பல்ப் எடுக்கும். ஓகே, ஸோ இந்த டெர்மினலை இப்போ அந்த பேட்டரியோட இப்போ கனெக்ட் பண்ணோன்னா பேட்டரி ஆன் ஆரம்பிச்சோம். ஓகேவா? இப்படி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்னொன்று நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே,
இதுவும் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இது போக நமக்கு இன்னொரு நமக்கு ரெசிஸ்டர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணலாம். தட் இஸ் R3 அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? R3 பைல நம்ம இன்னொரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் இப்போ கனெக்ட் பண்ணோடனே பல்பு எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் parallel கனெக்ஷன். இதில் நீங்கள் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. வி சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாமா? இப்போ வேல்யூஸை நான் ஆன் பண்ணுறேன். ரெசிஸ்டர்ஸோடைய வேல்யூ தெரியுது உங்களுக்கு, அண்டு பேட்டரியோட வோல்டேஜ் தெரியும் 9 வோல்ட். அக்ராஸ் த பேட்டரி வந்து 9 வோல்ட் இருக்கணும். கரெக்ட் தானே? அப்படி தான் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம செக் பண்ணுமா? வோல்ட் மீட்டர் எடுத்துக்கேன். வோல்ட் மீட்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? 9 வோல்ட் இருக்கு. சரியா? இந்த பேட்டரிக்கு போனதுல 9 வோல்ட் இருந்ததா? இல்ல 3. ஏன்னா சீரியஸ் கனெக்ஷன். இதுல 9 வோல்ட். இதுலயும் நீங்க செக் பண்ணிக்கலாம். 9 வோல்ட் அஸ் யூஷுவல் 9 வோல்ட். சரியா? இதையும் செக் பண்ணி வைக்கலாம். பாருங்க 9 வோல்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிட்டோம். வோல்டேஜ் வந்து சார் அக்ராஸா ஈச் ரெசிஸ்டர் சேமா இருக்கு சார், நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். வெரி குட். கரெக்டா இந்த சிமுலேஷன் வச்சு நம்ம பண்ணோம். இது நம்ம லேப்ல உட்காந்து இந்த ரெசிஸ்டர்ஸ் ஏதோ ஒன்று எடுத்து பேட்டரி கனெக்ட் பண்ணி மேபி வராம இருக்கலாம். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்ம வந்து நீங்க லேப்ல பண்ணும்போது ஹையர் கிளாஸ் காலேஜ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் வரும். நம்ம சர்க்யூட் விடுவோம், திடீர்னு வோல்டேஜ் கூடும் குறையும். நம்மளுடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஓல்டு மெட்டீரியல் இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வேற மாதிரி இருக்கும். மெஷர் பண்ணது டிவைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் டவுனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. சரிங்களா? பட் இதுல நீங்க இந்த மாதிரி சிமுலேஷன் பண்ணும்போது ரொம்ப கிளியரா வரும். ஐடியல் கண்டிஷன் மாதிரி அற்புதமா வரும். 9 10 அப்படின்னு அழகா நீங்க பார்த்துக்கலாம். இங்க 9 வோல்ட்டை நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ சார் ஐ டிஃபரெண்ட் சொன்னீங்களே, அது பார்க்கலாமா? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்டா நம்ம எடுக்கலாம். பட் இங்க நம்ம 10 அப்படின்னு சேமா இருக்கிறோம். ஒரே ஒரு பல்பு நம்ம 10 அப்படின்னு நம்ம சேமா காமிச்சிருக்கோம். இப்போ நான் கரண்ட்டை செக் பண்ணலாம் சார். ஐங்கிற டிஃபரெண்ட் சொன்னீங்களா? செக் பண்ணலாம். கண்டிப்பா செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து இதை எடுத்துட்டு அம்மீட்டரை எடுத்துக்க. அம்மீட்டரை நம்ம வந்து அக்ராஸா பார்க்கணும்ல. ஸோ ஒரு இடத்துல நம்ம வந்து பிரேக் பண்ணிக்கலாம். இதுல எவ்வளவு தெரியுது பார்த்தீங்கன்னா 0.90 ஆம்பியர் தெரியுது. கரெக்டா? உங்களுக்கு தெரிய கொஞ்சம் பக்கத்தில் நான் இன்னொரு பேட்டரிக்கும் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இங்கேயும் நம்ம ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணலாம். ஜீரோ பாயிண்ட் 90 ஆம்பியர் அப்படின்னு வந்திருக்கு. சரியா? நான் ஏன் சொல்றேன், ஏன் சார் 0.90 ஆம்பியர் இங்கேயும் அதே தான் வந்திருக்கு நீங்க நினைக்கலாம். ஒன் செகண்ட். ஜீரோ பாயிண்ட் 90 ஆம்பியர் அப்படின்னு வந்திருக்கு. பிகாஸ் நமக்கு வந்து இப்போ இந்த அம்மீட்டரை வந்து நீங்க பேட்டரிக்கு இந்த சைடு, அதாவது கனெக்ட் பண்ணிருக்கீங்களா, அதே மாதிரி பல்புக்கு இந்த சைடு நீங்க கனெக்ட் பண்ணலாம். அதை எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, பாருங்க, பேட்டரி கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல கட் பண்றேன். இந்த இடத்துல கட் பண்றேன். கட் பண்ணிட்டு அம்மீட்டரை இப்போ கனெக்ட் பண்றேன். 0.90வா? அதே மாதிரி நீங்க இங்கேயும் நீங்க இது பண்ணுங்க. அது ஏன் நான் சொல்றேன் செகண்ட், இதையும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், சார் நீங்க முன்னாடி கொடுத்துருக்கீங்களா பின்னாடி கொடுத்தா அப்ப வேற வேல்யூ வருமா அப்படிங்கிறது. நீங்க அப்படி கிடையாது. அதை காட்டுறதுக்கு தான் அதை காமிக்கிறோம். 0.90 ஆம்பியர். இந்த இடத்துல நம்ம அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவா.
சார் கரண்ட் வந்து டிஃப்ரெண்டா வரணும்னு சொன்னீங்களே, ஆனா எல்லா இடத்துலயும் சேமா இருந்திருக்கு சார். ஏன்னா நான் இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேமான ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கேன். யூ ஹேவ் டு டிஃப்ரெண்டான ரெசிஸ்டன்ஸை நீங்க வந்து புட் பண்ணணும். சரிங்களா? R1 மாதிரி R2 இருக்கக்கூடாது, R2 மாதிரி R3 இருக்கக்கூடாது. மேபி சேமா இருந்ததுன்னா கரண்ட் பாத்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்ல, அதாவது ஃபர்ஸ்ட் பாத்துல இருக்கக்கூடிய இது மாதிரியா ரெண்டாவது இருக்கு அப்படி நம்ம யோசிக்க கூடாது. இதுல ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம், ஸோ பேட்டரி கொடுக்குறீங்க, அப்ப கரண்ட் இவ்வளவுதான் இருக்கும். அப்படிதான் யோசிக்கணும். சரிங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துல ஒரே மாதிரி தானே சார் இருக்கு, ரெண்டாவதுல ஏன்னா ரெண்டுத்துக்கும் நம்ம எப்படிதான் எடுத்துக்கிட்டோம்னா சேம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்க லேப்ல ரியல் லைஃப்ல நீங்க வேற வேற ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். 10, 15, 20 அப்படின்னு சேஞ்ச் பண்ணலாம். நம்மளுக்கு இங்க 10 ஓம் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இதுல 90 ஆம்பியர். அப்ப இன்னும் இதுல 13னா கண்டிப்பா அங்க கரண்ட் வந்து வேற வேல்யூ வரும். இந்த மாதிரி நீங்க இதை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்பன் ரெசிஸ்டர் அதையும் நம்ம வந்து காமிச்சிடலாம். ஏன்னா ஓகே டைம் ஆயிடுச்சு. இந்த இதை மட்டும் சொல்லிடுறேன். கார்பன் ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் உங்க புக்ல இருக்கும். கலர் கோட் ஃபார் கார்பன் ரெசிஸ்டர். இதுல பார்த்தாலே உங்களுக்கு கலர் கோடு தெரியும். தெரியுதா? என்னென்ன கலர் தெரியுது? ப்ரௌனு, பிளாக்கு, பிளாக்கு. அப்புறம் நல்லா பாருங்க, நான் வேணா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா? ப்ரௌனு, பிளாக்கு, பிளாக்கு அண்ட் ஒரு கோல்டு கலர்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம கார்பன் கலர் கோட்ல அந்த கார்பன் ரெசிஸ்டர்ல இதை பத்தி படிக்கும் போது இந்த கலர் கோடுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கு நிறைய நம்ம அப்ரிவேஷன் வச்சிருப்போம். பிபி, ராய், கிரேட் பிரிட்டன் அந்த மாதிரி உங்க கிளாஸ்ல எப்படி சொல்லியிருப்பாங்களோ கிளாஸ்ல மேபி உங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் நீங்க யோசிச்சு வச்சுக்கலாம். அதுவும் பார்த்துக்கோங்க. அதுல இப்ப நம்ம பார்த்ததுல என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ப்ரௌன் பார்த்தோமா? ப்ரௌன். அடுத்து பிளாக் பார்த்தோமா? பிளாக். அடுத்து ஒரு பிளாக் பார்த்தோமா? பிளாக். ஃபைனலா கோல்டு பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு 4 கலர் இருக்கும் கார்பன் ரெசிஸ்டர். அதுதான் இப்போ உங்க ஸ்க்ரீன்ல நீங்க காமிச்சீங்க. இதையும் நீங்க லேப்ல கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல நீங்க கடையில கூட வாங்கலாம். ₹1 ₹2 நிறைய வாங்கலாம். அதை நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரௌன் கலர் நம்ம அந்த டேபிள் கலர் கோடிங் ஃபார் ரெசிஸ்டர்ல ப்ரௌனுக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா 1 போட்டிருப்பாங்க. கரெக்டா? 1. அடுத்து பிளாக். பிளாக் பார்த்தீங்கன்னா நம்பர் 0 போட்டிருப்பாங்க. இந்த மூணாவது வர்றது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர். அடுத்துனா நீங்க ஃபர்ஸ்ட் 2 அதாவது இந்த சைடு தான் வரணும்பா, இங்கேருந்து வரக்கூடாது. அதையும் ஒரு ரூல் இருக்கு. இந்த கோல்டுல இருந்து இப்படி வரக்கூடாது, இப்படிதான் வரணும். ஃபர்ஸ்ட் இப்படி இந்த சைடு தான் வரணும். ஸோ நம்ம புக்ல கிரீன், செகண்ட் டிஜிட் வந்து ப்ளூ கொடுத்துருப்பாங்க. ஸோ 5, 6 போட்டிருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆரஞ்சுக்கு நீங்க டேபிள் பார்க்கணும். 3 போட்டிருப்பாங்க. டேரக்டா 3 போட்டக்கூடாது. இங்கே பிளாக் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம 10 பவர்ல எடுக்கணும். இந்த மூணாவது மட்டும் 10 பவர்ல எடுக்கணும். பிளாக்கு ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ 0. ஸோ 10 பவர்ல 0ன்னு எடுக்கணும். புரியுதா? அண்ட் கோல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாலரன்ஸ். ஸோ டாலரன்ஸோட வேல்யூ வந்து அது பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூ. ஸோ கோல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5%. ஏன்னா இந்த கார்பன் ரெசிஸ்டர் அது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய டைம்ல கேட்டிருக்காங்க. ஈவன் சம்ல கூட கேட்பாங்க. டேரக்டா இந்த மாதிரி 56, 57 கொடுக்காம ஏதோ ஒரு கிரீன் ப்ளூ இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க கிரீன் ப்ளூ இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, இதோட இதை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க உடனே இந்த டேபிள் ஞாபகம் கிரீனுக்கு என்ன, ப்ளூக்கு என்ன அப்படி அதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதுல பாருங்க 10 into 10 power 0 5%. ஆல்ரெடி எனிதிங் பவர் 0 அப்படின்னு என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். அதனால 10 பவர் 0 அவங்க போட வேண்டாம். அதனாலதான் உங்க புக்லேயே பாத்தீங்கன்னா மல்டிபிள் 1ன்னு போட்டிருப்பாங்க. பிளாக் 0, 1. அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரௌன் 1 into 10 power 1 போட்டிருப்பாங்க. 1ன்னு என்ன அர்த்தம்னா எனிதிங் பவர் 0 1 தானே. அப்ப இதோடைய இந்த கலர் இப்ப நம்ம பார்த்த கார்பன் ரெசிஸ்டரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 10 ஓம். அது பிளஸ் ஆர் மைனஸ் 5% அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம தியரி படி செக் பண்ணோம். அதையும் செக் பண்ணிடலாமா? சிமுலேஷன் செக் பண்ணிடலாமா? இதோட வேல்யூ பார்க்குமா என்ன இருக்குன்னு பாருங்க. 10 ஓம் வந்துச்சு. இந்த 10 ஓம் அப்படிங்கிறத நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா இப்படிதான் அந்த கலர் கோடை வச்சு. இதுல நமக்கு வந்து இந்த கலர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேற வேற கலர் கூட நீங்க எடுத்து செக் பண்ணலாம். நம்ம டே டு லைஃப்ல நீங்க ஒரு 4 ரெசிஸ்டர் வாங்கி அதை உட்காந்து செக் பண்ணலாம். காலேஜ்லலாம் உண்டு, வேற வேற கலர்ல உண்டு. நமக்கு 56, 88 இதெல்லாம் கனெக்ட் பண்றது வேற வேற இருக்கும். ஸோ அப்போல்லாம் செக் பண்ண வேண்டியது இந்த கலர் கோடு தெரிஞ்சாலும். ஸோ இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இன்னைக்கு இந்த டாபிக் போதும். எதுவும் டவுட்னா நீங்க கேட்கலாம். அடுத்த கிளாஸ்ல கூட நீங்க கேட்கலாம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்னா ஓம்ஸ் லா பார்த்தோம், கன்வென்ஷனல் கரண்ட்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் இன் பேரல்ல அதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஒவ்வொரு இது எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா?
அண்ட் ஃபைனலாக கார்பன் ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடு பார்க்கணும். ஓகே, இவ்வளோ நெக்ஸ்ட் டாபிக். மீதில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.